அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம்னா அதற்குரிய வெளிப்பாடுங்கிறது அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், சிறிய குழந்தையாக இருக்கட்டும், பெரிய வளர்ந்த பசங்களாக கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களால சாதாரணமாக இருக்கவே முடியாது. அது எல்லாருமே ஒத்துப்பீங்க, கண்டிப்பாக ஒத்துப்பீங்கிறத நான் நம்புகிறேன். தாய் தந்தை இருவருக்குமே கவலை இருக்கும். தந்தையை காட்டிலும் தாய்க்கு ரொம்பவே அதிகமான கவலை இருக்கும். அவங்களால எதை பற்றியுமே யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எப்போதுமே தன்னுடைய குழந்தை பற்றியே நினைப்பாங்க. தன்னுடைய உடல்நிலை சரியில்லைனா கூட அந்த அளவுக்கு கவலை அவங்களுக்கு வருமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால சாதாரணமாக இருக்க முடியாது. அவங்களால சுத்தமாக அந்த குழந்தைய அந்த மாதிரி பார்க்க முடியவே முடியாது. அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இல்லைங்களா? சரி, இப்போது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை, இதுதான் காரணம்னு எங்களுக்கு தெரிய வருது. அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதற்குரிய மருந்து மாத்திரை எடுக்கும்பொழுது உடல்நிலை சரியாகும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு தரமாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, நான் மருத்துவமனைக்கு போயிட்டேன், மருந்து எல்லாமே வாங்கிட்டேன், எல்லாமே போடுறேன், அப்படியும் அவனுக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியாக ஆகலை, என்னன்னே தெரியல, எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க டாக்டர். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கட்டும். இன்னொன்று, உடல்நிலை சரியில்லை, மருந்து மாத்திரைலாம் போட்டாச்சு, உடலில் அந்த பிரச்சனை சரியாச்சு, ஆனால் அவன் இன்னமும் சுறுசுறுப்பாகலை, குழந்தை டல்லாகவே இருக்கா, அவன் இன்னும் நார்மலாக ஆகலை, துருதுருன்னு விளையாடிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனால் துருதுருன்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படுறீங்களா இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன எந்த விதமான கவலை உங்களுடையதாக இருந்தாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, குழந்தை மட்டும் கிடையாது, கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனைவியோ, அல்லது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற பட்சத்தில் கணவனோ, அல்லது தாய் தந்தையருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகளோ, இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம். நான் இப்போ சொல்ல போகிறது வழிபாடு முறை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு முறை, பாராயண முறையை தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பலன் தரக்கூடியது, நீங்கள் நம்பி செய்யலாம். ஏன்னா ஒருவர் சாதாரணமாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளால் சுத்தமாக பார்க்கக்கூட முடியாது. நம்ம மனதானது அதை ஏற்றுக்கொள்ளாது. துருதுருன்னு இருக்கிறவங்க, கடகடன்னு பேசுகிறவங்க, துருதுருன்னு நடக்கிறவங்க, ஓடி ஆடி இருக்கிறவங்க ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறத நம்மளால் கண் கொண்டு பார்க்கறதுங்கிறது கடவுளோட இதில் உங்கள் யாருக்குமே அந்த பிரச்சனை வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். யாருக்குமே அந்த கவலை வரக்கூடாது. இனி வரும் காலத்தில் யாருக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாது, அந்த கவலையானது உங்கள் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் என் முருகனை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். அவருடைய அருளால் உங்கள் எல்லோருக்குமே உடல்நிலை நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லோருமே நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகள், தாய் தந்தை எல்லோருமே நல்லபடியாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ பிரச்சனை இருந்தது, இப்பயும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களை தவிர்த்து உங்களுக்கு தேவையானவங்க, அதாவது உங்களுக்கு வேண்டியவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் இந்த பதிவை கொடுக்கலாம். அப்போ அவங்க அதனால் பயன்பெறுவாங்க இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு தரேன். சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இது நான் பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? குழந்தையாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, கணவருக்கு மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த முதல் நான் சொல்கிற வழிபாடு முறையானது கண்டிப்பாக பலனளிக்கும். சரிங்களா? எல்லோருக்குமே பயன் தரக்கூடியதான் இது.
எப்படி அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இரத்த சம்பந்தம் இருக்கவங்க தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. அக்கறை இருக்கிற யார் வேணாலுமே செய்யலாம். ஆனால் இரத்த சம்பந்தம் இருக்கவங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து துடிப்போடு செய்வாங்க. கணவன் மனைவி ரத்த சம்பந்தம் இல்லையே அவங்க செய்யலாமா அப்படின்னா, கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த ரத்த சம்பந்தம் அதெல்லாம் வந்து எதிலுமே வந்து புகுத்த முடியாத ஒரு உறவு. அதனால் கணவன் மனைவிக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காக எது செஞ்சாலுமே அது கண்டிப்பாக உடல் ரீதியாக மன ரீதியாக உடல் நலம் சம்பந்தமான மனநலம் சம்பந்தமான விஷயமா இருக்குங்கிற பட்சத்தில் அது பயன் அளிக்கும், கண்டிப்பாக பலன் தரும். ஏன்னா கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இவங்க யாரோ ஒரு வீட்டு பெண்ணு, இவங்க யாரோ ஒரு வீட்டு ஆண், இந்த திருமணம் தான் அவங்கள இணைக்குது. அதனால் திருமண பந்தத்துக்குள்ள இருக்கிற இவங்க 2 பேருடைய உடல்நலம் மனநலம் 2 பேருமே சார்ந்தது. அதனால் நீங்கள் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இந்த வழிபாடு முறையை செய்யும் பொழுது அதீத பலனை தரும், நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? யார் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களால இந்த வழிபாடு முறைகளை பின்பற்ற முடியாது. ஆனால் அவங்க வழிபாடு முறையை செய்யும் பொழுது இந்த பரிகாரமாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்க செய்யும் பொழுது அதற்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதானே உண்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிதர்சனமான உண்மை என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பசிக்குதுன்னா அவங்க சாப்பிட்டாதான் அந்த உணவானது அவங்களோட பசியை ஆர்ட்டும். உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க அந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுடைய உடல்நிலையானது சரியாகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மாற்றி செய்ய போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிற வழிபாடு முறை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த உடல்நிலை சரியில்லாதவங்க தான் செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்கள முன்வைத்து யார் வந்து அவங்க உடல்நிலை சரியாகணும்னு நினைக்கிறோமோ ஆசைப்படுறோமோ அவங்க செய்ய போகிறோம். சரிங்களா? அதாவது குழப்பாத தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா? இதோ, அதாவது இப்போ குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை இருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட ட்ரெஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கணவருடைய ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ, யார் இந்த வழிபாடு முறையை செய்ய போகிறீங்களோ உடல்நிலை சரியில்லாதவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கிற அம்மன் கோயில், எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்துமாரியம்மன், நாகத்தம்மன், புற்றுக்கோயில், கருமாரியம்மன், அங்காளம்மன், யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த அம்மன் கோயிலில் கண்டிப்பாக குழாய் இருக்கும். குழாயோ கிணறோ ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். நேராக போங்க. போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை எடுத்து அப்படியே உங்கள் தலை மேலே ஊற்றிக்கோங்க. முழுக்க உங்களை நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி நம்ம தலை குளிச்சா எப்படி முழுக்க நனைஞ்சிருவோம் அதே மாதிரி முழுக்க நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஈர துணியோட சொட்ட ஈர துணியோட நீங்கள் இருக்கணும். அந்த அவங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுடைய உடையானது உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா? ஏதாவது பனியன் என்ன வேணால் எடுத்துக்கலாம். சின்ன ஒரு உடை, அப்படியே ஒரு பெரிய ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு உடை, பயன்படுத்தின ஒரு உடை, அது போதும். எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டு, சிஸ்டர் கோவில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில், ஆனால் குளமோ குழாயோ கிணறோ இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கோவிலுக்கு கிளம்ப போகிறீங்கல்ல, அப்போ வீட்டுக்கு வெளியில் கண்டிப்பாக தண்ணி வச்சுருப்பீங்கல்ல, வைக்கலனாலும் எடுத்து வச்சுட்டு தலையில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த ஈரத்தோடையே நீங்கள் கோவிலுக்கு போகலாம். கோவிலில் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தே ஈரத்துணியோடு போகலாம், தப்பே கிடையாதுங்க. அந்த கோவில் அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் முன்னாடி போயிட்டு கீழே விழுந்து கும்பிட்டு அந்த அம்மாவை, நீதாமா கதி, நீதான் என்னுடைய குழந்தையுடைய உடல்நிலையை சரியாக்கி தரணும், கணவருடைய உடல்நிலையை சரியாக்கி தரணும், மனைவியுடைய உடல்நிலையை சரியாக்கி தரணும்னுட்டு மனம் உருக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த அம்மன் கோவிலை சுற்றி வாங்க. அந்த ஈர துணியோட 9 முறை சுற்றி வாங்க. இது வந்து 9 முறை கணக்கா அப்படின்னா, 9 முறைங்கிறது கணக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து 108 தடவை கூட நீங்கள் சுற்றி வரலாம். நான்லாம் வந்து 108 தடவை நான் சுற்றியிருக்கேன்.
நான் வந்து கருமாரி அம்மன் கோவில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கருமாரி அம்மன் கோவில்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவிலை தான் நான் இந்த வழிபாடு முறையை நான் செய்வேன். 108 தடவை கூட சுற்றலாம். அது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது, உங்களுடைய வேண்டுதலை பொறுத்தது. நீங்கள் வந்து எத்தனை முறை வேணால் சுற்றலாம், கணக்கு கிடையாது. நான் கணக்காக சொல்கிறது எப்பயுமே இந்த 9 அப்படிங்கிறது நம்ம நான் கணக்காக பயன்படுத்துகிற ஒரு முறைங்கிறதுனால நான் வந்து 9 சுற்றுகள் சொன்னேன். மனம் உருக நீங்கள் வந்து சுற்றி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனம் உருக அந்த அம்மாவை நினச்சி, நீயும் ஒரு தாய்மா, அதனால் வந்து உங்களுக்கு என்னுடைய இது புரியும், என்னோடய வலி புரியும், இந்த வழியிலேருந்து என்ன விடுதலை செய்யுமான்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உடல்நிலை சரி ஆகிடும். இப்படி சொல்லுங்கள், உடல்நிலை சரி ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அவங்கள இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இனிக்க சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இனிக்க சக்கரை பொங்கல் செஞ்சு அவங்க கையாலேயே கொடுக்க சொல்கிறேம்மான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அம்மனுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கல், அந்த சக்கரை பொங்கல்னால் அந்த வெல்லம் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த பொங்கல் தான் சக்கரை பொங்கல். அந்த இனிப்பு பொங்கலுங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பொங்கலுக்காகவே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது கணவனோ அவங்களோட கையிலிருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வேண்டியவருடைய உடல்நிலையை சரி பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன சக்கரை பொங்கலுக்காக அம்மனுக்கு வந்து ஆசை வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அந்த பொங்கல் நீங்கள் வந்து யாருக்கு கொடுப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னதான் வேண்டுதல் வச்சு அம்மனுக்கு கொடுத்தாலும் அது ஒரு 10 பேருக்கு பசி ஆற்றும் இல்லைங்களா? கோவிலுக்கு வரவங்களுக்கு தானே நீங்கள் வந்து கோவிலுக்கு வரவங்க, உள்ளே இருக்கவங்க, வெளியில் இருக்கவங்க, இவங்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக கொடுப்பீங்க இல்லைங்களா? உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பசி ஆற்றப்படும் இல்லைங்களா? அப்படி நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை, கணவன், அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல்நிலையானது கண்டிப்பாக சீராகும். அதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரிங்களா? இது எத்தனை நாள் நான் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? 9 நாள் செய்யுங்க. 9 நாள் போயிட்டு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் 9 நாள். இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது 10 பேர் பார்த்தாங்கன்னா 10 பேர் என்னென்னு கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். கோவிலுக்கு போகும்போது யார்ட்டையும் பேசாதீங்க. பேசாமல் நேராக கோவிலுக்கு போங்க, இந்த வேலையை செய்யுங்க. நேராக யார்ட்டையும் பேசாதீங்க, யாரையும் கண் கொண்டு கூட பார்க்காதீங்க. திரும்பி பார்க்காம நீங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருங்க வீட்டுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி 9 நாட்கள் செய்யுங்க. 3 நாட்கள் செய்யும் பொழுதே அவங்களுடைய உடல்நிலையில் மாற்றம் இருக்கிறத, முன்னேற்றம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்க முடியும். சில பேருக்கெல்லாம் ஒரே நாள்லேயே வித்தியாசம் தெரியும். அது வந்து உங்களுடைய எவ்வளவு நீங்கள் மனம் உருகி நீங்கள் செய்கிறீங்க, எப்படி வந்து உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நாள்லேயும் வித்தியாசம் தெரியும், 3 நாள்லேயும் வித்தியாசம் தெரியும். அதனால் வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்களிலிருந்து இந்த முறையை வந்து பின்பற்றிக்கிட்டு வராங்க. கிராமப்புறங்களில் இன்னமும் இந்த முறையானது இருக்குங்க, இல்லாமல்லாம் இல்லை. நம்முடைய பல வழிபாடு முறைகளும் வேண்டுதல்களும் பரிகார முறைகளும் வந்து நம் முன்னோர்கள் பின்பற்றின விஷயம்தான். அது வந்து காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. இப்போ வந்து இது நான் சொல்லும் போது சில பேருக்கு இது எனக்கு தெரியுமே அப்படின்னு இருக்கும். இது தெரியும், ஆனால் இப்படி நான் கேள்விப்படலை அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே பழைய முறைகள் தான். நம்முடைய தாத்தா பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க, நம்முடைய அம்மா அப்பா செஞ்சுருப்பாங்க. நமக்கு வரும்பொழுது நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம், அவங்க நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுன்னே வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு அவங்க சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு அந்த வழிபாடு முறை தெரியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பார்த்துருந்தோன்னா இது மாதிரி ஒரு வழிபாடு முறை இருக்குது, இதனால் இந்த பலன் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். பார்க்கலன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி யாராவது சொல்லும் பொழுது வாய் வழியாக தான் நம்மளால் வந்து வாய் வழியாக சொல்லப்பட்டு செவி வழியாக கேட்டு தான் நம்மளால் வந்து பார்த்து பெற முடியுது இல்லைங்களா? அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக பலன் தரும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்பயுமே நான் சொல்கிறது என்ன, ஒரு வழிபாடு முறையை ஆரம்பிக்கும் போது 9 நாள் தான், 3 நாட்கள் தான், 9 சுற்றுகள் தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க தெரியுமா? அதை நீங்கள் நம்பிக்கையோடு, அது முழு மனதோட இந்த செய்வேன், இது எனக்கு சரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்கல்ல,
எப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பின்பற்றுவோம்னா அது சரியாயிடும்ன்ற நம்பிக்கை நமக்கு வரும்பொழுது தான். அப்போ வந்து நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நாட்கணக்குகளோ எண்ணிக்கையோ உங்கள் முன்னால் வந்து நிற்கவே நிற்காது. இதுதான் நான் பலமுறை நான் சொல்லியிருப்பேன். ஓம் சரவணபவ வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது எண்ணிக்கை விட்டு பலமுறை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து கணக்காக இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதில் ஒரு ஈடுபாடை செலுத்திடுவோம். ஐயன் முருகன் வந்து மனதில் உட்காந்துருவாரு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த எண்ணிக்கையை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் இந்த வேண்டுதலை வைங்க, மனதார வைங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து நீங்கள் வீட்டில் அந்த குழந்தையோ கணவரோ மனைவியோ யார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ திருப்புகழில் பதிகம், இந்த இருமல் ரோக முயலகன் வாதன்னுட்டு ஒரு பதிகம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த பதிகம்ங்க. அது ரொம்பவே சக்தி வாய்ந்த பதிகம். அந்த காலத்துலலாம் வந்து கொரோனா வரும்னு தெரியுமா, இல்லை எந்த டெங்கு வரும்னு தெரியுமா, எந்த நோய் வரும்னு தெரியும், எந்த நோய் வரும்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்திலேயே எல்லா நோய்க்குரிய மருந்தாக இந்த பதிகத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எல்லா நோயுமே அந்த பதிகத்தில் சேர்த்துருவாங்க. அதனால் அதற்குரிய சிம்டம்ஸாவது இந்த பதிகத்தில் வந்துடும். அதனால் இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைக்குங்க. எப்படி பாராயணம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, யார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ, குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தை வந்து அது படிக்க முடியாது, அதுக்கு தெரியாது. அதுவே கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருக்காங்கன்னா அவங்கள படின்னு சொன்னால் அந்த உடல்நிலையில் அவங்க படிக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். படிப்பாங்கன்னா சந்தோஷம், படிக்கலைன்னா அது வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால் அப்பாவோ அந்த பதிகத்தை சொல்லி திரும்பி அவங்க வாயால் சொல்லுங்கள். ஒரு பதிகத்தை நம்ம மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்லும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகளும் அதை விளையாட்டுத்தனமாவது சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லும் பொழுதே, அந்த பதிகத்தை சொல்லும் பொழுதே அவங்க உடல்நிலையில் என்ன மாற்றம் இருக்குன்னு உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், உணர முடியும். சரிங்களா? பெரியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த திருப்புகழ் பாடலை தாராளமாக பாராயணம் பண்ணலாம். படுத்துட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கீங்க, எடுங்க மொபைலை எடுத்து பாருங்கள். புத்தகத்தில் இருக்க திருப்புகழ் புத்தகம் இருக்குன்னா அதை எடுத்து பார்த்து அந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. நான் ஏற்கனவே அந்த பதிகத்தை வந்து நான் உங்களுக்கு விளக்கத்தோடு கொடுத்துருப்பேன். அதனுடைய நன்மையை பற்றியும் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பதிகத்தை உங்களுக்கு நான் திரும்ப லிங்க் தரேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் பலன் தரும். இதை தவிர்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்தில் இல்லாத விஷயமே இல்லை. கந்த சஷ்டி கவசத்தில் எந்த நோய்க்கு மருந்து இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கந்த சஷ்டி கவசமே எல்லா நோய்க்குரிய மருந்து தான். அதில் எல்லா நோயை பற்றியுமே சொல்லியிருப்பாங்கங்க. இது எல்லா நோயை பற்றியும் சொல்லி, எந்த பிரச்சனை பற்றியும் சொல்லி, இந்த நோய்களை தவிர, இப்போ நம்ம சொன்ன நமக்கு தெரிந்த நோய்களை தவிர எதிர்காலத்தில் ஏதாவது புதுசாக நோய் வந்துருமோ அப்படின்னு தான் நம்முடைய பாலதேவராயர் நினச்சிருப்பார் போல இருக்கு. அதனால் என்ன சொல்லிடுவாருன்னா, அவர் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். ஒரே வரிசையில் முடிச்சிருவார். எந்த பிணியாக வேணால் இருக்கட்டும், அது டெங்குவாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், அது எந்த பிணியாக கூட இருக்கட்டும். ஏன்னா அவர் அந்த கொரோனாங்கிறத அங்கே சொல்லியிருக்க மாட்டார், டெங்குங்கிறத அது தெரிஞ்சிருக்காது அவருக்கு. எதிர்காலத்தில் வரப்போறதை பற்றி அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். ஆனால் வரலாங்கிற ஒரு இது இருந்ததுனால தான் எந்த நோய் வேணால் வரலாம். அது எந்த நோயாக இருக்கட்டும், எந்த பிணியாக வேணால் இருக்கட்டும், அது என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். எந்த பிணியும் என் முன்னாடி நிற்கக்கூடாது. எந்த பிணியாக இருந்தாலும் என் முன்னாடி நிற்காம ஓடி போயிடணும். அதுக்கு நீ எனக்கு அருள் செய் அப்படிங்கிற வரி. இந்த வரியை அந்த உடல்நிலை சரியில்லாதவங்களை திரும்ப சொல்லுங்க. எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு அழுத்தி சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது ஐயன் முருகன் அந்த இடத்துல வந்து நிற்பாருங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, என்ன உடல்நிலை இதுவாக இருந்தாலும் சரி, நிற்பாரு. சரிங்க. இப்போ வந்து நான் வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து மருத்துவமனை போல, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியாயிடுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டிய ஒரு பதில். சரிங்களா? நம்ம மருத்துவமனைக்கு போகணும். உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவமனைக்கு போகணும். நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, அந்த மருந்து உங்களுடைய உடலுக்கு உள்ளே போயிட்டு அதற்குரிய வேலையை செய்யணும்.
அதற்குரிய வேலையை செஞ்சு அந்த கிருமியை அழித்து உங்களுடைய உடலை சரிப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த மருந்தாகத்தான் ஐயன் வேலை செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மருந்து எப்படியோ, ஒரு ஊசி போடுறோமோ மாத்திரை போடுறோமோ, ஒரு உடல்நிலை சரியில்லைங்கும் பொழுது அந்த மருந்து எப்படி உள்ளே போய் வேலை செய்யணுமோ, அந்த மருந்தானது உள்ளே போய் சரியான வேலையை செஞ்சு நம்முடைய உடல்நிலையை சரியாக்குறதுக்கு ஐயன் முருகன் மருந்து மூலயமா போவார். மருந்தாக போயிட்டு நம் உடலை சரிப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதாவது 2 பேர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பேருக்கு வந்து டைஃபாய்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு 5 நாளில் உடல்நிலை சரியாயிடுது, அவங்களுக்கு ஒரு 1 மாதம் ஆகியும் அதனுடைய இது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த எதிர்ப்பு சக்தியாக செயல்படுறது தாங்க நான் இந்த வழிபாடு முறையும் மந்திரங்களும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. உங்களுடைய உடலில் மன ரீதியாகவும் உடல்நிலை ரீதியாகவும் அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு மருந்தாக போயிட்டு உங்களுடைய உடலை சரி செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய கருத்து, என் மனதால் நான் நினைக்கிற கருத்து. இப்போ சாதாரணமாகவே எல்லாமே அனைத்துமே நம்முடைய நம்பிக்கையை சார்ந்தது தாங்க. ஒரு மருந்தானது நம் உடலுக்குள்ளே போயிட்டு நம் உடலில் இருக்கும் பிணியை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கிறோம். அந்த மருந்தின் வழியாக தான் ஐயன் முருகன் உங்களுடைய உடலுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிற எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுள் போயிட்டு அந்த உடல்நிலையை சரி செய்கிறாங்கங்கிறது என்னோட கருத்து, அது வந்து என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பிக்கையோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் பலன் கிடைக்கிறதுங்கிறது உறுதிங்க. அது முற்றிலும் உறுதி. சரிங்களா? நான் 2 விதமான வழிபாடு முறை, அதாவது நான் கோவிலில் போய் செய்கிறதுக்கு சொன்னேன், அப்புறம் வந்து திருப்புகழ் பாடல் ஒன்று சொன்னேன், கந்தசஷ்டி கவசத்தில் இந்த வரியை சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த 3மே பெரிய கேடயம் மாதிரி உங்களுடைய உடலை வந்து காக்குங்க. கண்டிப்பாக இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் உங்களால் பாராயணம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய டிவிலையாவது இல்லை உங்களுடைய மொபைல்லையாவது வேல் விருத்தத்தை போட்டு விடுங்க. வேல் விருத்தம் போட்டு விட்டுட்டு அது மட்டும் போகட்டும், சும்மா அது மட்டும் போகட்டும், உங்கள் வீட்டில் அதனுடைய ஒலிப்பு இருந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது பாசிட்டிவான வைப்பை அது கிரியேட் பண்ணுங்க. அதனாலேயும் உங்களுடைய நெகட்டிவிட்டி வந்து அங்கே இல்லாமல் போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு உடல்நிலை சரியில்லைங்கிறது ஒரு நோயாக நமக்கு வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னன்னே தெரியல உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே உங்களை நிறைய பேர் நீங்கள் அதை கண்டிப்பாக ஒத்துப்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க, நான் போயிட்டு எல்லா செக்கிங்கும் பண்ணிட்டாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் இன்னமும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இப்படி இருக்கும் பொழுதும், இப்படி இருக்கிறங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா அங்கே ஏதோ நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. அந்த நெகட்டிவான விஷயத்த கண்டிப்பாக இவங்க துரத்தி அடிச்சிருவாங்க. அது உண்மை. அதே மாதிரி உங்ககிட்ட வேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்க கையில் வேலை கொடுத்துருங்க. அந்த வேலை கையிலேயே வச்சுக்க சொல்லுங்கள். அந்த கையில் வச்சுக்கிட்டு இந்த விஷயம், நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் அந்த வரியாக இருக்கட்டும், ஸ்கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், வேல் விருத்தமாக இருக்கட்டும், நான் பாராயணம் நானே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கையில் வேலை வச்சுக்கிட்டு செய்யுங்க. குழந்தைனா சின்ன குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது. அது வந்து தாய் தான், நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். எந்த வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோங்கிறது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அது உங்களுடைய பொறுப்பு. அதனால் பார்த்து பத்திரமா நீங்கள் அதை செய்யுங்க. கண்டிப்பாக இது செய்யுங்க. இன்னொன்று, யாராக இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் முதல் வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற விபூதியை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி, அது உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை சொல்லி அந்த விபூதியை குழந்தைக்கோ இல்லை கணவருக்கோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் உடல்நிலை சரியாயிடும்னு சொல்லி இட்டு விடுங்க. இந்த பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் குலதெய்வம் பேரை சொல்லி இந்த விபூதியை வைங்க. சரிங்களா?
இதை தவிர்த்து நீங்கள் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய முறிந்த காலை அந்த முறிந்த தடமே தெரியாத அளவுக்கு மாற்றியவர் ஐயன் முருகன். எப்படின்னா, அதாவது அவர் சென்னைக்கு வந்திருந்தப்போ கால் ஒரு ஒரு விபத்தில் முறிஞ்சிருச்சு. அந்த முறிஞ்ச காலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதே மருத்துவர்கள் கேள்விக்குறியாக இருந்த நேரம். எக்ஸ்ரே எடுக்கணும், என்ன உடஞ்சிருக்கு என்ன எதுன்னு பார்க்கணும். இதுக்கு மேலே இவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாலும் கூட அந்த காலை சரி செய்ய முடியாது. அந்த அறுவை சிகிச்சை இவருடைய வயதிற்கு இந்த உடம்பு ஏற்றுக்குமா என்பதே சந்தேகம், கேள்விக்குறியாக இருந்த நேரத்தில் அவர் 10வது நாள் உடனே அந்த 11வது நாள் கால் முறிவா அப்படின்னா என்ன எங்கே இருந்ததுன்னு கேட்குற அளவுக்கு எழுந்து சரியாகி நடந்து போனாராம். அவரை சரியாக்குனது யாரு? அவருடைய முறிந்த காலை முறிந்த தடமே சரி இல்லாத அளவுக்கு அதை சரிப்படுத்தி கொடுத்தவர் அப்பன் முருகன். அவர் முழுக்க முழுக்க அவருடைய கட்டில்ல படுத்துக்கிட்டு அவர் இயற்றிய கவசத்தை மட்டுமே பாராயணம் செஞ்சிட்டு இருந்தாராம் அந்த 10 நாளுமே. அவர் எப்படி பாராயணம் செஞ்சாராம்? சண்முகன் மேல இருக்கிற நம்பிக்கையோட, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையோட, முழு மனதோட, மனம் முருக அந்த சண்முக கவசத்தை பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவர் இயற்றிய சண்முக கவசத்தையே பாராயணம் செஞ்சுட்டு இருந்தாராம். அதன் மூலயமா அவருடைய முறிந்த காலானது சரியாகி அந்த மருத்துவமனையிலிருந்து அவர் போனார் அப்படின்ட்டு நமக்கு உண்மையான நம்பகமான பதிவே இருக்குங்க. இன்னமும் கூட நீங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்க, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவர் இருந்த அந்த இடத்துல இன்னமும் அவருடைய படம் மாட்டப்பட்டு இருக்கான். அவருடைய முறிந்த காலுடைய அந்த படமானது எக்ஸ்ரே மாட்டப்பட்டு இருக்கு. முறிந்தப்போ இருந்த படத்தையும் அதற்கு அப்புறமா எடுத்த படமும் மாற்றப்பட்டிருக்கு. உண்மையிலே சரியாயிடுச்சான்னு அவ்வளவு சந்தேகத்தோட மருத்துவர்கள், அவ்வளவு மேல் படிப்பு படித்த வெளிநாட்டிலிருந்து வந்த மருத்துவர்கள்லாம் அவருடைய காலை ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ முறிந்ததற்கான தடயமே இல்லாத அளவுக்கு எப்படி ஒரு சாதாரண கால் இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய கால் இருந்தாங்க. இன்னமும் அந்த அந்த விஷயம் இன்னமும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாகவும் அதுவும் இல்லாமல் நம்பகமான விஷயமாகவும் இருக்குது. அதனால தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு நாம் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய பலன் அதீதமாக தான் இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் நடக்குமான்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது நடக்குமான்னு உங்களுக்கே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது எப்படிங்க அந்த தெய்வம் இறங்கி உங்களுக்கு நடக்கும்னு ப்ரூவ் பண்ணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு அந்த தெய்வம் இறங்கி இது நடக்கும்னு உங்களுக்கு அதை நிரூபிக்கணும்னா நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன், எனக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அவங்க நம்ம மேலே இந்த குழந்தை வச்சுருக்க நம்பிக்கை கெடுத்துடக்கூடாது, சரியாயிடணும், நான் சரி பண்ணணும்னுட்டு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை சரியாயிடும், உங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் உங்களால் எதெல்லாம் பின்பற்ற முடியுமோ நம்பிக்கையோடு பின்பற்றுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நிலை சரியாயிடும். இந்த பதிவை முழுசாக பார்த்து உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்களால் முடிஞ்சது இந்த பதிவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அவங்க கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும்போதே யாராவது உங்கள் மனசில் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களே, இவங்களோட குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் மனதில் வந்திருக்கும். உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதற்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க உங்களால் சந்தோஷப்படுவாங்க. அதனுடைய எல்லா புண்ணியமாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா சொன்னது நானாக இருந்தாலும் அது உங்கள் மூலியமாக தான் மற்றவங்களுக்கு போயிருக்கு. அதனால்
கண்டிப்பாக அது உங்களுக்குரியது. அந்த பலன் உங்களுக்கு தான் வந்து சேரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் நிறைய பேர் பலன் பெறலாம். பலன் பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி. ஓம் முருகா.